செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி பறிப்பு, தம்பி அசோக் வெளிவந்த பின்னணி, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கடந்த 2013ஆம் ஆண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு பின்பு அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் தொடர்புடைய அவருடைய தம்பி அசோக் அப்போது இருந்தே தலைமறைவாக இருந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் அமலாக்கத்துறை கூடுதல் குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்தது. அந்த குற்றப்பத்திரிகையில் தலைமறைவாக இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி உட்பட பலரின் பெயர் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் அமலாக்கத்துறையின் கூடுதல் குற்றப்பத்திரிகை தொடர்பாக மார்ச் 20ஆம் தேதி இந்த வழக்கு நீதிபதி கார்த்திகேயன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கூடுதல் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் உட்பட அனைவரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, மறுபுறம் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற வழக்கு கடந்த மார்ச் 24ஆம் தேதி வந்தபோது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞரிடம் கடுமையாக நடந்து கொண்ட நீதிபதி, இன்னும் 10 நாட்களுக்குள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் நீதிபதி. இந்த நிலையில் ஏப்ரல் 9ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் ஆஜராக வேண்டும் என்கிற உத்தரவும், அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற வழக்கும் ஒரே தேதியில் ஏப்ரல் 9ஆம் தேதி வந்தது. இந்த நிலையில் யாருமே எதிர்பாராத விதத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுமார் 1.5 வருடமாக தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் ஆஜரானார். இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாரிடம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை நகல்களை கொடுத்தனர். மேலும் நீதிபதிகள் ஜாமீன் நிபந்தனை விதித்தனர். இந்த நிலையில் சுமார் 1.5 வருடமாக தலைமறைவாகவே இருந்த செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் திடீரென்று நீதிமன்றத்தில் ஆஜரான பின்னணி குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற வழக்கில் அமலாக்கத்துறை தரப்பில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் தொடர்ந்து விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் தலைமறைவாக இருந்து வருகிறார். இதற்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதால் தன்னுடைய அண்ணனின் அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னால் ஏதும் செய்ய முடியாது என்கிற ஒரு போக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் தலைமறைவாக இருக்கிறார் என்கின்ற பல வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்து செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை காலி செய்வதற்காக அமலாக்கத்துறை தயாராக இருந்திருக்கிறது. இதனை அறிந்து கொண்ட செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் உடனே செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் 9ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை பறிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்துதான் சுமார் 1.5 வருடம் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் உயர்நீதிமன்றத்தில் திடீரென்று ஆஜரானதாக கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்